ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சரி, ஓகே. சோ இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுவதற்கு ஆதாரமாக இந்த வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்கள். John the Gospel chapter 1 verse 9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. இந்த வார்த்தைகளை நன்றாக கவனிங்கள். மெய்யான ஒளி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்தில் மனிதன் ஒளியை தேடி ஓடுகிறான், வெளிச்சத்தை தேடி ஓடுகிறான். ஏன் என்றால் அவனுக்கு வெளிச்சம் தேவை. ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கை இருண்டு கிடக்கிறது, அவனுடைய எதிர்காலம் இருண்டு கிடக்கிறது, அவனுடைய குடும்பம் இருளில் மூழ்கி இருக்கிறது. நான் பின்னால விளக்கமா சொல்றேன். ஆண்டவர் இயேசுவை குறித்து இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து அவர் கிறிஸ்தவர்களுடைய தெய்வம் அல்ல என்று வேதத்திலும் இல்லை, எந்த இடத்திலும் இல்லை. அவர் சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வ லோகத்தின் ஆண்டவர் என்றுதான் அவரை வேதம் அறிமுகப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுடைய தெய்வம் என்பது தவறு. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனுக்கும் சொந்தமான ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சோ இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் பிறந்தார்? ஏன் நீங்க கையில வச்சிருக்கிற இந்த பைபிள் என்ன? நீங்க எழுதினதானே, கிறிஸ்தவங்க எழுதின கதை தானே. இப்படி எல்லாம் நிறைய பேர் புரியாமல் பேசுவார்கள். நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை படைத்த தேவன். இந்த வேத புஸ்தகம் ஏதோ இருட்டறையிலே உட்கார்ந்து மயக்கத்திலே யாரோ ஒருவன் எழுதின கதைகள் அல்ல, புனை சுருட்டப்பட்டவைகள் அல்ல. இது சரித்திர புஸ்தகம். ஹல்லேலூயா. இது நான் திரும்ப சொல்றேன், இது கிறிஸ்தவர்களுடைய வேதம் அல்ல. ஆமென். நான் புரியும்படியா சொல்றேன்னா, நம்ம எல்லாரும் கையில மொபைல் போன் வச்சிருக்கிறீங்களா இல்லையா? என்னங்க, சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, என்ன இருக்கு? ஆமா, மொபைல். முதல்ல எல்லாம் சாப்பிடலைன்னா தான் செத்து போவான். இப்ப மொபைல் இல்லைனாலே செத்து போயிடுவான் போல. பாஸ்டர் தாமஸ் ராஜன் சென்னையில் ஒருத்தங்க இருந்தாங்க, தேவனிடத்துல போயிட்டாங்க. அவங்க ஒரு முறை சொன்னாங்க, எங்க சர்ச்சில் வந்து நிறைய பைபிள் இருக்குன்னாங்க. நிறையா சொல்லுங்க, எப்படி எப்படி பைபிள் வந்துச்சு? நல்ல பழசு. என்னடா, நான் வர்ற விசுவாசி விட்டுட்டு போயிடுறான். இருக்கிறீங்களா இல்லையா? அவர் சொல்றாரு, நிறைய பைபிள் யூஸ் பண்ண பைபிள் இருக்கு, ஆனா பைபிளை வச்சு போன மறந்துடுறான். ஆனா அவர் சொல்றாரு, ஆனா மொபைல் போன வச்சுட்டு போனான்னா அடுத்த 5 நிமிஷத்துல போன் வருதியா. இருக்கிறீங்களா இல்லையா? ஆமா பாஸ்டர், என் மொபைல் வச்சுட்டு போய். அடா பாவி, வருஷ கணக்கா பைபிளை காணமே, தேடினியாடா? தேடல. ஆனா மொபைல் போன் சரி எல்லாரும் வச்சிருக்கோம். இந்தியாவை நம்பி தான் தயாரிக்கிறோம். ஏன்னா நம்ம தான் எத்தனை சைனாவை விட என்ன செஞ்சிட்டோம். பேசுங்கய்யா, சும்மா ஜாலியா இருங்க, ஒரு மாதிரி சீரியஸா பார்க்காதீங்க, ஜாலியா இருங்க. சைனாவை விட எதுல முந்துரமோ இல்லையோ தோத்துற மக்கள் தொகையில முந்தி போயிட்டு இருக்கோம். 145 கோடியை தாண்டிச்சுன்றான். இன்னும் லேட்டஸ்ட் கணக்கெடுப்பு தெரியல. ஹல்லேலூயா. ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அதனால சரி, குழந்தைங்க சின்ன பிள்ளைங்களாம் விடுங்க, குறைஞ்சது 75 கோடி மக்களாவது மொபைல் என்ன செய்வான், யூஸ் பண்றான். அப்போ இந்த சாம்சங் கம்பெனி, இப்பதான் நிறைய கம்பெனி எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா சாம்சங்கும் ஐபோனும் தான் நிக்குது. ரெண்டும் மாத்தி மாத்தி மாடலா விடுறான். ஃபீச்சர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறான். அந்த ஃபீச்சர் இந்த ஃபீச்சர் வாங்கி பார்த்தா ஒரு ஃபீச்சரும் இல்லை. ஆமா, முதல்ல இருந்த மாதிரியே தான் இருக்கு. ஆனா நம்மள மிளகா அரைச்சு அது 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் போன் விற்கிறான். சரி, ஓகே, நல்ல கவனிங்க. நான் ஏன் சொல்றேன்னா, நான் வந்து கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்ல. என் மனைவி வந்திருக்காங்க, அவங்க காலேஜ் லெக்சரரா ஒர்க் பண்ணாங்க. இப்போ நாங்கள் 2 பேருமே வேலையை விட்டுட்டு நாங்கள் கடவுளுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கோம், ஊழியம் செய்கிறோம். சரி, அப்போ நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன். ஆனால் வேலை செய்து கொண்டே நாங்கள் ஊழியம் செஞ்சோம். அப்போ என்கிட்ட
ஒரு தம்பி, இப்போ ஐவன் எங்க ஊழியத்தில் இருக்கிற மாதிரி தம்பி ஜீவான்னு ஒரு தம்பி எங்க ஊழியத்தில் இருந்தார் கீபோர்டு வாசிக்க. அப்போ ஒரு நாள் வந்து நான் அந்த S3 ஒரு சாம்சங் ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். யாருக்கா தெரியுமா? நீங்க வச்சிருப்பீங்க, S3 வச்சிருந்திருப்பீங்க. S3 ஒரு ஃபோன் வச்சிருந்தேன். அந்த ஃபோன் வந்து கவனிங்க, அந்த ஃபோன் வந்து அந்த எனக்கு அதாவது எனக்கு என்னன்னா, ஊழியம் செஞ்சா சிம்பிளா ஏசப்பா மாதிரி ஊழியம் செய்யணும்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை. இன்னைக்கு இந்த கார்ப்பரேட் ஸ்டைலில் ஆஃபீஸ் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, இந்த PA அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. அப்படியெல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம யாரு? இயேசுவே அவர் ஒவ்வொரு ஆத்மாவை தேடி அவர் போனாரு. இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் ஸ்டைலில் நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு பெரிய தீர்மானம். அதனால டிரைவர் கூட போடுறதில்ல. ஆமென். முடிஞ்ச வரைக்கும் நம்மளே என்ன செய்ய, வண்டி அம்மா சொல்லுங்கம்மா, ஆமா ஓட்டு ஆண்டவர் கிருபை தர்றார். ஸோ இதெல்லாம் என்னுடைய தீர்மானங்கள். ஓகே, அதனால எல்லாரும் வேர்ல்டு ஃபுல்லா எத்தனையோ நாடுகள்லேருந்து இந்தியாவில், தமிழ்நாட்டில் ஏராளமான பேர் கூட்டத்திற்கு டேட் கேட்பாங்க, மெசேஜ் போடுவாங்க, மெயில் வரும். இதெல்லாம் பார்த்து பண்ண அவன் ஜீவா சொன்னானே, இந்த ஃபோன் வந்து ரொம்ப ஸ்லோவாகுது, நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க, அதனால இன்னொரு ஃபோன் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக விட்டுருக்கான். நான் சொன்னது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் கூகுள் காரன் விட்டுருக்கான், LG கம்பெனியில். அந்த ஃபோன் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா 1 GB ரேம்னு ஏதோ சொன்னால், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஓகே, ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் நெட்டெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னான். சரி, உடனே வந்து நான் ஆர்டர் போட்டேன்னா ஆன்லைனில், அவனே எல்லாம் ஏற்பாடு பண்ணான். சரி ஓகே, ஆர்டர் போட்டாச்சு. இப்போ ஃபோன் வந்துருச்சு. ஒரு நாள் ஆஃபீஸ் அட்ரஸ்க்கே வந்துருச்சு. ஆனால் நான் S3 ஃபோன் வச்சுருந்தேனே, அந்த ஃபோன் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணதுனால இதை எப்படி கழட்டுறது, சிம் எங்கே, சிம் கார்டு இருக்கு, எங்கே சார்ஜ் போடணும், பேட்டரியை கழட்டுறது, அத்துப்படி அடிக்கடி கழட்டிடுவேன் நான். ஹலோ, சரி ஓகே, கழட்டி பேட்டரி எல்லாம் பார்த்து சிம் கார்டு ஓகே ஃபைன். அப்போ எனக்கு அத்துப்படி எனக்கு தெரியும். ஆனால் இப்போ புது ஃபோன் வந்துருச்சு, நல்லா கருப்பா ஸ்லிம்மா வந்துருச்சு, என் கையில் கிடைச்சிருச்சு. உடனே எனக்கு நீங்க மொபைல் ஃபோன் புதுசாக வாங்கினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உடனே யூஸ் பண்ணணும்னு தானே இருக்கும். சரி, எனக்கு அந்த ஈகர்னஸ், எல்லாம் பேக்கெட்லாம் பிரிச்சு ரொம்ப அழகா பிளாக் கலர்ல இருக்கு. சரி, இந்த சிம்மை கழட்டிட்டேன். ஏன்னா இது கழட்டுறது அத்துப்படி, நம்ம கழட்டுறது மாட்டுறது அத்துப்படி. சரி, புது போன்ல சிம்மை போடலான்னு கழட்டினா மூடி வர மாட்டேங்குது. இருக்கிறீங்களா இல்லையா? இந்த S3ல மூடி அப்படி திறந்தா பின்னால மூடி வந்துடும், பேட்டரி எடுக்கணும், உள்ள சிம் ஃப்ரேம் இருக்கும். இதை கழட்டுறேன் வர மாட்டேங்குது. நான் நினைச்சேன் ஆன்லைன்ல நம்மளை என்ன செஞ்சிட்டான் சொல்லுங்க, ஏமாத்திட்டான்னு சொல்லி பக்கத்தில் ஒரு எப்பா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் குடிப்பான்னு சொல்லி உண்மையா சொல்றேன் வாங்கி திறக்கலான்னு போனேன். ஜீவா வந்துட்டான். அவன் சொன்னான், அண்ணே என்ன பண்றீங்கன்னா, டே போடா, உன்னை நம்பி ஆர்டர் பண்ணி போனை ஏமாத்திட்டான், டோப்பாவை திறக்க முடியலன்னா. அவன் சொன்னான், அண்ணே இது டோப்பாவை திறக்கிற விஷயம் சொல்லுங்கயா. சத்தியமா அதுக்கு முன்னால விஷயமே தெரியாது. சைடில் ஒரு பின்னு குத்துனா ஃப்ரேம் வரும். அவன் சொல்றான், அண்ணே இதை நீங்க திறக்க வேண்டாம், சைடில் ஒரு சின்ன ஓட்டம் இருக்கும் பாருங்க, அதுல குத்துனா ஃப்ரேம் வந்து குத்துனா வந்துருச்சு. ஹலோ, அப்புறம் கொஞ்ச நேரம் மிஸ் ஆயிருந்து, நான் போனை நான் என்ன செஞ்சிருப்பேன் சொல்லுங்கயா, உடைச்சிருப்பேன். இதுக்கு காரணம் என்ன? அந்த போனை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாது. ஆனா இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, அந்த போனை உண்டாக்குனார்ல ஒரு ஆளு, இந்த போனை தயாரிச்சார்ல, அவரு என்ன மாதிரி மரமண்டைங்க நிறைய இருப்பாங்கன்னு இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு புக்கை போட்டு உள்ள ஃப்ரீயா கொடுத்திருந்தார். சிரிக்கிறீங்க, ஆனா ஒரு நாளாவது நீங்க அந்த புக்கை படிச்சிருக்கீங்க சொல்லுங்க? குக்கர் வாங்கும் போதும் கொடுக்குறான், அப்புறம் என்னமா சொல்லுங்க, என்னமா மைக்ரோ ஓவன் வாங்கினாலும் கொடுக்குறான். இங்க என்னமா சொன்னீங்களே, மிக்சி வாங்கினாலும் கொடுக்குறான். புக்கு கொடுக்குறானா இல்லையா? எப்பா சொல்லுங்க, பேசுங்க. அதுக்கு தனியா காசு கொடுக்குறீங்களா? இல்ல. அவன் உண்டாக்குனவன் நம்மள மாதிரி நிறைய அறிவாளி, மரமண்டன் சொன்ன கஷ்டமா இருக்குல்ல, நம்மள மாதிரி நம்ம அறிவாளிக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு
படம் போட்டு இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் போட்டு இப்படி பண்ணணும், இங்க குத்தணும், இங்க ஆன் பண்ணணும், இப்படி யூஸ் பண்ணணும்னு கிளீனா போட்டா நமக்கு படிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நமக்கு பொறுமை இல்லை. அதை உடனே இந்த டப்பாவோட அந்த புக்கை போட்டு தூக்கி அட்டாளியில தூக்கி போட்டுட்டு டுரு டுருன்னு அப்புறமேல இது ஒர்க் ஆகல சார், மிஷின் சரியா ஒர்க் ஆகல சார்ன்றோம். லிசன் கேர்ஃபுல்லி. இதே போலதான் மனிதனை ஆண்டவர் தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்கினார். டார்வின் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். மனிதன் குரங்கிலிருந்து வந்தான்னு ஒரு தியரி எழுதி வச்சுட்டு போயிட்டான். நானும் யோசித்து பார்த்தேன், டார்வின் எதுக்குடா எப்படா இந்த முடிவுக்கு வந்தாரு, எங்கிருந்து வந்தானா மனுஷன் சொல்லுங்க. நான் அப்பதான் யோசித்தேன், நான் இந்த ஆள் அடிக்கடி கண்ணாடியை பார்த்து இந்த முடிவுக்கு வந்திருப்பானோ. நிறைய டியூப் லைட்டுக்கு அதுவும் புரியல. அடிக்கடி நம்ம எல்லாம் கண்ணாடி பார்க்கிற ஆளுங்க தானே சொல்லுங்க. அடிக்கடி கண்ணாடி பார்த்து இந்த முடிவுக்கு வந்துட்டானோ அப்படின்னு யோசிப்பேன். நான் சொல்லுவேன், ஏய் டார்வின், நீ வேணா குரங்கிலிருந்து வந்திருக்கலாம்டா, ஆனா என்னை ஆண்டவர் தம்முடைய கரத்தினாலே உண்டாக்கினார். அல்லேலியா சொல்லாத கேஸ் எல்லாம் டார்வின் கேஸ்ன்னு தெரியுது. நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா பைபிள்ல 139வது சங்கீதத்தில் ஒரு தாவீது சொல்றான், நான் விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட்டேன், என் தாயின் கற்பத்திலே நான் உருவாக்கப்படும் போது என் எலும்புகள் எல்லாம் உருவாக்கப்பட்ட நாட்கள் உம்முடைய புஸ்தகத்தில் எவ்ரி போன் வாஸ் கிரியேட்டட் பை காட். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. என் மனைவி இங்க உட்கார்ந்துருக்காங்க, கேளுங்க. எனக்கு 2 பிள்ளைங்க, 2 கேர்ள்ஸ், பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ். ஆமென். முதல் பிள்ளை, 2வது பிள்ளை அவங்க கற்பத்தில் கன்சீவ் ஆன அந்த டேட்ல டாக்டர் சொன்னாங்க நீ கன்சீவ் ஆயிட்டன்னு. என்னைக்கு தெரிஞ்சதோ நானும் என் மனைவியும் அவங்க வயிற்றுல கை வச்சு நாங்கள் டெய்லி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இந்த பிள்ளை டாக்டர் மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா அது தானா உருவாகுதுன்னு. ஆனா பைபிள் சொல்லுகிறது நாங்க விசுவாசிக்கிறோம் இந்த பிள்ளை தானா உருவாகல, உம்முடைய கரங்கள் இந்த பிள்ளையை உருவாக்கி கொண்டிருக்கிறதுன்னு நாங்க டெய்லி ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஆண்டவர் நம்மை உன்னையும் என்னை உருவாக்கி இருக்கிறார். ஆமென். ஆதாம் ஏவாளை மட்டும்தான் உருவாக்கினா நினைச்சுக்காதீங்க. ஈவன் டுடே ஆண்டவர் உங்களை நம்மையும் உருவாக்கி இருக்கிறார், உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த வேத புஸ்தகம் மனிதனை ஆண்டவர் உண்டாக்கி, மிருக ஜீவர்கள் எல்லாம் உண்டாக்கினாரு, டிசைனா உண்டாக்கினார். டிசைனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா மூஞ்சி இருக்கு. நான் சொல்ல மிருகத்துக்கு சொல்றேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இது சிரிக்குதா முறைக்குதானே தெரிய மாட்டேங்குது. நம்ம தெருவில் இருக்கிற நாய் ஒவ்வொரு டிசைன். யானைக்கு மட்டும் முன்னால தொங்க போட்டுட்டாரு, வாழை சின்னதா வச்சுட்டாரு, ஓகே. ஆனா மனிதனை உண்டாக்கும் போது யானைய மாதிரி, எருமை மாதிரி, மாட்டை மாதிரி உண்டாக்காம கடவுள் எப்படி இருக்கிறாரோ அதான் பைபிள் சொல், தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி மனிதனை ஆண்டவர் உண்டாக்கினார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்ல. மனுஷனை மிருக மாதிரி உண்டாக்கி இருந்தா மனிதன் மிருக மாதிரி வாழலாம், என்ன வேணா செய்யலாம், எங்க வேணா போலாம், எப்படி வேணா வாழலாம், அதுக்கு நியதி இல்லை. ஆனால் மனிதன் மிருகத்தை போல உண்டாக்கப்படவில்லை, கடவுளை போல உண்டாக்கப்பட்டான். ஏன் தெரியுமா? அந்த கடவுள் சொன்னார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று முழு மனுக்குலத்திற்கும் கட்டளையிட்டார். இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்தில், நம்முடைய உலகத்தில் மனிதன் மிருகத்தை விட கேவலமா போயிட்டான். பின்னால சொல்றேன், மிருகம் கூட அப்படி செய்யாது, மிருகம் கூட அப்படி செய்யாது. மிருகத்தை விட கேவலமாக மாறிவிட்டான். ஏன் மாறினான்னு சொல்றேன். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அப்படி படைக்கல. சகோதரா, சகோதரி, என்னுடைய தாய் நாட்டின் ஜனங்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அச்சங்குளத்தில் வாசிக்கிறவர்களே, குமரியில் வாழுகிறவர்களே, கை கூப்பி நான் சொல்றேன், உங்க பாதம் தொட்டு சொல்றேன், உண்மையை நீங்கள் கவனியுங்கள். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் கடவுள், அவர் மனிதனை பூமியின் மண்ணில் இருந்து தம்முடைய கரத்தினாலே
பார்த்து பார்த்து அவரை போல மனிதனை உண்டாக்கினார். நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன், கற்பனை பண்ணி பார்ப்பேன். ஆதாம உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. ஆதாம பார்த்துட்டு ஆண்டவரை பார்த்தா வித்தியாசம் தெரியல, ஆண்டவரை பார்த்துட்டு ஆதாம் பார்த்தா வித்தியாசம் தெரியல. பர்ஃபெக்ட்டா கடவுளை போல. ஏன்னா ஆமென், உங்களையும் என்னையும் வேலைக்காரர்களாக மிருகத்தை போல ஆண்டவர் உண்டாக்கலையா, உண்டாக்கும் போதே அவருடைய பிள்ளைகளாகத்தான் அம்மை உண்டாக்கினார். மனிதனை அவர் பிள்ளைகளாக உண்டாக்கினார். இந்த கிறிஸ்தவ, இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட வார்த்தை அதுதான். அவர் நம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். ஐயோ நான் உள்ள போக கூடாது, தொட்டா அவர் தீட்டாயிருவார் சொல்லுவதற்கு ஆமென், இந்த ஆண்டவர் அப்பேற்பட்டவர் அல்ல. அவர் என்னை கட்டி தழுவி முத்தமிட்டு என் தகப்பனை விட என் தாயை விட என்னை நேசிக்கிற ஒரு நல்ல தெய்வம் தான் இயேசு கிறிஸ்து. நாங்க இங்க ஊழியம் செய்யறோம். ஏயா அரசாங்க வேலையை விட்டுட்டு வந்த? இந்த தம்பி நல்ல இன்ஜினியரிங் முடிச்சாரு, வேலைக்கு போகாம ஏன் ஊழியம் செய்யறாரு? இங்க இருக்கிற எல்லாரும் நல்ல பொசிஷன்ல இருந்து வேலை செய்து உலகத்துல சம்பாதிச்சு ஜாலியா இருக்கலாமே, ஏன் இந்த கிராமத்துக்கு வந்து இங்க எல்லாம் ஊழியம் செய்யணும்னா, என்னை ரட்சித்த கடவுள், எங்கள் வாழ்க்கையை மாற்றின கடவுள், இருளில் இருந்த எங்களை, இருளாகவே இருந்த எங்களை வெளிச்சமாக மாற்றின இந்த தெய்வத்தை நாங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரே ஒரு பாரத்தோட தான் ஊழியம் செய்கிறோம். நானும் கவர்மெண்ட் வேலை, என் ஒய்ஃப் காலேஜில் லெக்சரர், கை நிறைய சம்பளம், ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கலாமே. ஏன் எல்லா வேலையும் விட்டுட்டு நாங்க ஊழியம் செய்யணும்? என்னை மாற்றின தெய்வம், என் வாழ்க்கை இருண்டு போன என் வாழ்க்கையை மாற்றின இந்த இயேசுவை என் தேசத்தின் ஜனங்களை அறிந்து கொள்ளணும். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் மிக தெளிவாக பேச விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவருடைய தெய்வம் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை தனிப்பட்ட மனிதனுக்கும் சொந்தமான தெய்வம், எல்லாரையும் நேசிக்கிறார். இப்ப நம்ம தான் என்ன செய்வோம்னா, பார்த்தோன்னே ஓ இவர் ஹிந்துடா, இவர் முஸ்லீம்டா, டர்பன் கட்டி இருந்தா இவர் சீக்கியர்ரா, இவன் கிறிஸ்தவன்டா, இப்படித்தான் நம்ம இந்தியால பார்க்கிறோம். இதை வச்சுதான் பிரிச்சு இந்தியால எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஆனா நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள், அவர் மனிதனை பார்க்கும்போது இப்படி பார்க்கிறது இல்லை, இப்படி பார்க்கிறது இல்லை. கிறிஸ்தவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் நானும் அப்படி பார்க்க கூடாது. நாமும் அப்படித்தானே இருந்தோம், நாமும் அந்தகாரத்துல தானே இருந்தோம், நம்முடைய கண்ணு குருடாத்தானே இருந்துச்சு. ஆனா என் கண்ணை கர்த்தர் திறந்து இன்றைக்கு அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு என்னை வரவழைத்தவர். ஹல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக மட்டும்தான் ரத்தம் சிந்தினாரா? 145 இல்ல, இன்னும் எத்தனை கோடி ஜனங்கள் பிறந்தாலும் அவர்களுக்கும் சேர்த்து தன்னுடைய முழு ரத்தத்தையும் கல்வாரி சிலுவையிலே சிந்தினார். ஏன் தெரியுமா? மனிதனை அவர் தன்னுடைய பிள்ளையாகத்தான் இன்றும் பார்க்கிறார். அப்பாவை விட்டுட்டு ஓடி போன பிள்ளை திரும்ப என்கிட்ட வந்துடாதான்னு அப்பா துடிச்சு காத்துட்டு இருக்கிற மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று அறியாமல் இருக்கிற ஜனங்கள் என்றாவது ஒரு நாள் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு எங்க அப்பாவை கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்துட மாட்டாங்களான்னு அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்ற, தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாதவர். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவங்க கடவுள்னு சொன்னா அது தவறு. அவர் எல்லா மனிதருக்கும் சொந்தமானவர். நான் கையில வைத்திருக்கிற இந்த வேதம் கிறிஸ்தவ வேதம் அல்ல. எப்படி உண்டாக்கினவர் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று எழுதி மேனுவல் கொடுத்ததோ இது காட்ஸ் மேனுவல். இந்த ஆண்டவர் மனிதனுக்கு எழுதி கொடுத்த இதை மட்டும் இதை ஃபாலோ பண்ணா மனுஷன் கெட மாட்டான். நம்முடைய கலாச்சாரம் எல்லாம் சரியாயிரும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்ல. நான் உலகத்துல அநேக நாடுகளுக்கு போய் ஊழியம் செய்யறேன். நாளைக்கு கூட இங்க இருந்து முடிச்சுட்டு நேரா போறேன், வெளியே போறேன். நல்ல கவனிங்க. ஆமென். எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு பியூட்டிஃபுல் கலாச்சாரம் நம்முடைய இந்தியாவில் இருக்கிறது, இருந்தது. நான் இந்திய கலாச்சாரத்தையும் வேதத்தையும் பார்த்தா ஒத்து இருக்கிறது. ஒருவனுக்கு ஒருத்தி. நம்ம பக்கத்துல ஸ்ரீலங்கா கூட அவங்க வேற கல்ச்சர் ஒரு மாதிரியா இருக்கும்.
ஆனா நம்முடைய கம்யூனிட்டிக்கு, சமுதாயத்துக்கு பயந்து, பெற்றோர்களுக்கு பயந்து ஒரு கட்டுக்கோப்பாக, ஈவன் டுடே கூட்டு குடும்பம் எல்லாம் நம்ம இருக்கிற கல்ச்சர் வந்து பியூட்டிஃபுல் கல்ச்சர். ஆமென். ஆனா இன்றைக்கு ஆமென் இந்த வெஸ்டர்ன் மோகம், ஆமென், மற்ற அந்த தேசங்களிலிருந்து யூடியூப் மூலமா, சோசியல் மீடியா மூலமா இன்னைக்கு பிள்ளைகளை கூட கலாச்சாரம் பாதித்ததுனால இன்றைக்கு மனிதன் மிருகமாக மாறிவிட்டான். ஒரு வயசு பிள்ளைய விட மாட்டேன்றானே இல்ல. என்னால ஐ குடன்ட் இமேஜின், என்னால கற்பனை பண்ண முடியல. கிழவனா இருக்கான், ஒரு குழந்தை, ஒரு வயசு பிள்ளைய கெடுத்துட்டான், பேப்பர்ல வருது. என்னால இமேஜின் பண்ண முடியல. ஏன் மாறினா? பாவம், இந்த இருள். நான் சொன்னேன், அதைத்தான் இந்த வசனத்தை நாங்க வாசித்தோம். ஆமென். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இப்ப நீங்க கேட்கலாம், ஐயா எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற ஒளி அப்படின்னா அப்ப இருள் என்ன? வாட் இஸ் டார்க்னஸ்? இருள்னா என்ன? நல்ல கவனிங்க, விசுவாசிகளும் கவனிங்க. இருளுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும்னா ஒரே ஒரு விளக்கம் தான், அதுக்கு வேற எந்த எக்ஸ்பிளனேஷனும் கிடையாது. The absence of light is darkness. Finished. இருளுக்கு என்ன விளக்கம்? வெளிச்சம் இல்லைங்க, அதனால சத்தமா சொல்லுங்க இருட்டு, அவ்வளவுதான். வெளிச்சம். அதனால ஏன் இந்த லைட் எல்லாம் போட்டிருக்காங்க? இருட்டா இருந்துச்சியா, வெளிச்சம் போட்டாச்சியா, நம்ம எல்லாம் உட்கார்ந்து அழகா தேவனை ஆராதிக்கிறோம், இந்த கூட்டத்தை நடத்துறோம் ஐயா. அப்போ டார்க்னஸ் என்ன? இருள்னா என்ன? The absence of light is darkness. அப்ப இருள் அப்படின்னா இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்களேன். நான் சொல்றேனே, நல்ல கவனிங்க. சின்ன வயசுல இப்பெல்லாம் வந்து நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்தில் சாப்பிடுவோம், என்னங்க? ஆமா. ஆனா முதல்ல எல்லாம் அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாம் கீழே தரையில் உட்காந்து நடுவில் சாப்பாடுலாம் வச்சு என்ன அப்படி உட்காந்து சாப்பிடுவோம். அப்படிலாம் சாப்பிடும் போது கூட்டால உட்காந்து திடீர்னு கரண்ட் போயிரும் பாருங்க. என்ன செய்யும் சொல்லுங்க? கரண்ட் போனோடனே என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க பாப்போம்? ஒரு சிலர் சொல்லுவாங்க, டே சாப்பிடாதுடா, பேய் கூட சேர்ந்து என்ன செய்யும் அப்படின்வாங்கல்ல. ஆமா, அது ஓகே அப்படிங்க. ஆனா அப்பா அம்மா சத்தம் போடுவாங்க, டேய் யாரு எந்திரிச்சிராத. எப்படி சொல்லுங்கயா? எழும்பாதுல யார்? ஏன்னா இவன் எழும்புனா அடுத்த காலை சோத்து டப்பால தான் வைப்பான், பிளேட்ல தான் வைப்பான். ஏன்? இருள் ஒரு மனிதனுடைய கண்ணை குருடாக்குது. அவன் எங்க போறான், என்ன பண்றான்னே தெரியல, என்ன பண்றான்னு தெரியல. இன்றைக்கு பாருங்களேன், கஷ்டப்பட்டு நம்ம இந்திய மக்களை மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் கிடையாது. தமிழ்நாட்டுக்காரன் சோம்பேறி ஆயிட்டான், அதனால வட இந்தியால இருந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனா நம்ம ரியல் இன்னைக்கு அது வந்து சாஃப்ட்வேரா இருக்கலாம், ஹார்ட்வேர், வாட் எவர் மேபி த ஃபீல்டு. இன்னைக்கு இந்தியன்ஸ் தான் ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா ஃபீல்டையும் ஆக்குபை பண்ணியிருக்கான். எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவான், கடினம் உழைப்பு. நம்ம கூலி தொழிலாளர்கள் எல்லாம் பாருங்களேன், கடினமா உழைப்பாங்க. அதுவும் இந்த மாவட்டத்துல எல்லாம் தெரியும். மீனவர்கள் ஒரு பக்கம், இந்த நாகர்கோவில் இந்த சைடு ரப்பர் எடுக்கிறவங்க ஒரு பக்கம், வீடு வேலை, ஓட்டவர், நிறைய காரியங்கள், கடின உழைப்பு. ஆனா சாயங்காலம் ஆனா எங்க போறான் சொல்லுங்க? நேரா டாஸ்மாக் போறான். உழைச்சதெல்லாம் கொடுத்து குடிச்சிட்டு வீட்டுக்கு சாப்பாடு இல்லை, பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் இல்லை, அலங்கோலமா இருக்கு. ஆண்டு வந்து மனைவி அடிச்சு அலங்கோலமா இருக்கு. இதெல்லாம் நான் கண்ணால பார்த்து வேணாம். நாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஒகேனக்கல் போயிருந்தோம். சர்ச்சில் இருந்து காஸ்பல் டூர்னு கூட்டிட்டு போயிருந்தோம். எப்படின்னா ஹாஃப் டே நீங்க நல்லா ஒகேனக்கல் ஃபால்ஸ்ல என்ஜாய் பண்ணலாம். அனதர் ஹாஃப் டே 6 மணி வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் சுவிசேஷம் சொல்லணும். 2 பஸ்ல நாங்க போயிருந்தோம். அப்போ ஹாஃப் டே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சாப்பிட்டோன்னே நாங்க சொல்லிட்டோம், இந்த வில்லேஜுக்கு போய் எவ்ரி டோர், ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் டிராக்ஸ் கொடுத்து சாயங்காலம் இந்த 5 மணிக்கு இங்க கூட்டம் நடக்கும்னு கூப்பிடுங்க. எல்லாம் செஞ்சு மக்கள் எல்லாம் செஞ்சாங்க. சாயங்காலம் ஒரு சின்ன பாக்ஸ் தான், கியூப் ஸ்ட்ரேஞ்சர் வச்சு நான் தான் மைக் வச்சு பாடுறேன், ஏசு நல்லவர், இதே பாட்டு தான் பாடுறேன். பாடும்போது எல்லாம் அங்கங்க வந்தாங்க. ஒரு ஆண் கூட வரல, ஒரு ஆம்பளை கூட வரல. எல்லாம் பெண்கள், இடுப்புல ஒண்ணு, கையில ஒண்ணு,
சட்டை இல்ல, மூக்கில் ஒழுகுது, தலை சீவுல, அப்படியே வந்து அலங்க பரிதாபமா இருந்துச்சு. எல்லா பெண்கள் பாருங்க எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க. நாங்க பாடி முடிச்சுட்டு நான் ஆண்கள் வருவாங்க பார்த்துட்டு இருக்கேன், யாரையும் காணோம். சரி டைம் ஆயிட்டு இருக்குன்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நான் பிரசங்கம் பண்ண பாதி பிரசங்கத்துல அவன் வர்றான், சுத்தியும் ரவுண்டு கட்டி வர்றான். ஒருத்தன் கூட தனியா வரல, ரெண்டு பேரா வர்றான். ஏங்க இது கூட புரியலையா? தமிழ்நாட்டில் இருந்துட்டு ஒருத்தன் கூட தனியா ரெண்டு பேரா வர்றான், ஆடிட்டே நிக்கிறான். ஆனா அது என்னமோ தெரியல, யாரும் ஒன்றும் பேசல. பிரசங்கம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் நிறைய பேர் ஒப்பு கொடுத்தான், குடிகாரன் நிறைய பேர் ஒப்பு கொடுத்தான். எனக்கு ஒரு பெரிய கேள்வி, அவங்களெல்லாம் நான் தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணேன் பாரத்தோட. நான் கேட்டேன் என்ன விஷயம், ஏன்? அவங்க சொல்றாங்க இந்த கிராமத்தில் அத்தனை ஆண்களும் குடிகாரர்கள். நான் சொன்னேன் என்ன வேலை செய்யறாங்க? இந்த ஒகேனக்கல் ஃபால்ஸ்ல போய் காலையிலிருந்து பரிசல்ல போய் மீனை பிடிக்கிறது, வர்ற டூரிஸ்டுக்கு மீனை செஞ்சு கொடுக்கறது, வர்ற டூரிஸ்டுக்கு மசாஜ் பண்றது, இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, காசு சம்பாதிக்கிறாங்க. சாயங்காலமான நேர சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு வர்றான். வீட்டுல சாப்பாடு இல்ல, பிள்ளைங்க இருக்கு, அடி பயங்கர. இதுதான் எங்க கிராமத்தின் நிலைமை. நாங்க பாருங்க. ஆனா ஆண்டவருக்கு மகிமை உண்டாக சொல்றேன், அந்த நாள் கூட்டத்துல கொஞ்ச நேரத்துல வந்த அநேக ஆண்களை கர்த்தர் தொட்டார், அன்னைக்கு ரட்சித்தார். குடியில இருக்கிறான் அவன், குடிக்காரன் அழுத நமக்கு நம்ப முடியாது, ஆனா கர்த்தர் அவங்களை தொட்டார். ஆமென். அவங்களுக்காக ஜெபம் பண்ணப்போ அந்த ஒரே ஒரு நாள் கூட்டத்துல அங்க ஒரு சபையை ஆரம்பிக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஃபுல் காஸ்பல் சர்ச் இன்னைக்கு அங்க இருக்கிறது. ஆமென். நான் என்ன சொல்றேன்னா, இன்னொரு மூலம் மதுரையில் பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் ஒருத்தங்க இருக்காங்க. எவ்ரி இயர் அந்த சிலுவை தியான கூட்டங்கள்னு மதுரையில் முக்கியமான வீதிகளில் மெயின் ரோடா இருக்கும், கட் ரோட்ல ஸ்டேஜை போட்டு அங்க நாங்கள் கூட்டங்களை நடத்துவாங்க. அதுல அநேக சுவிசேஷ கூட்டங்களில நான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். மெயின் ரோடா இருக்கும் அந்த அந்த இடத்துல, அந்த கட் ரோட்ல ஒரு நாள் நல்ல 3 நாள் கூட்டம். முதல் நாள் நான் பேசுறேன், 2வது நாள் பேசி இறங்குறேன். ஒரு எல்லாம் 8 வயசு 9 வயசு 10 வயசு 11 வயசு பிள்ளைங்க, பசங்க பிள்ளைங்க ஒரு 15 பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க. வந்து அங்கிள் அங்கிள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. சரி பிள்ளைங்க ஏதோ விளையாட்டுக்கு சும்மா ஜெபம் பண்றாங்கன்னு நான் சும்மா கேட்டேன், என்ன எதுக்கு ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, அந்த பிள்ளைங்க ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட அதுல 90% பிள்ளைங்க எங்க அப்பா குடிக்கிறாரு, எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து என் அம்மாவை அடிக்கிறாரு, எங்களுக்கு படிக்க முடியல, மாய்க்காடியா இறுதியம் நொறுங்குச்சியா, இதுதான்யா இந்த உலகம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த குடிப்பழக்கம், நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த கற்பழிக்கிற காரியங்கள், கொலை செய்கிற காரியங்கள், பாவம்னு ஆண்டவர் பெரிய பட்டியலே போட்டிருக்காரு. இதெல்லாம் செய்ய வைக்கிறது தான் இந்த இருளின் அதிபதி. அதைத்தான் பிசாசுன்னு சொல்றோம், அதைத்தான் இருள்னு சொல்றோம். கொலை பண்ணிடுறான், ஜெயிலுக்கு போனா ஐயோ அழுகுறான், ஏன் கொலை செஞ்சேன்னு தெரியல, அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. மனைவியை கொலை பண்றான், பிள்ளைகளை கொலை பண்றான், பிள்ளை அப்பாவை கொலை பண்றான், அம்மாவை கொலை பண்றான், சகோதரன். மை குட்னஸ், உங்களுக்கு நல்லா தெரியும் நம்முடைய தேசத்துல, தேசம் இல்ல உலகத்துல நடக்கிறது. ஏன் அந்த நேரத்தில் என்ன பண்ணான்னு தெரியாது, அவன் பிளைண்டு, அவனுடைய வாழ்க்கையை அழிஞ்சு போயிருச்சு, ஜெயிலுக்கு போயிட்டான். இன்னைக்கு இந்த தேசம் அப்படித்தான் இருக்கிறது. நல்ல கவனிங்க, இருள் இருள். கொஞ்ச நாளைக்கு முன்னால் அரசாங்கம் அறிவொளி இயக்கம் நடத்தினாங்க. என்னது சொல்லுங்க? அறிவு ஒளி. நல்ல பியூட்டிஃபுல் பேர், அறிவு ஒளி. அப்படின்னா என்ன சொல்றாங்க? படிப்பறிவு, கல்வி அறிவு இல்லாதவர்கள் இருளில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த அறிவாகிய ஒளியை நாங்க கொண்டு போறோம். அப்போ படிப்பறிவு, கல்வி அறிவு இல்லாதவர்கள் இருளில் இருக்கிறார்கள். நம்ம சொல்ல அது அரசாங்கம் சொல்லுது. அதே போல உண்மை தெய்வம் யார், என் பாவத்தை மன்னிக்க கூடியவர் யார், நான் சொர்க்கம் போவதற்கு என்ன வழி, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம பிறந்தோம் வாழ்ந்தோம் அனுபவிடா சாகர வரைக்கும் தானு, செத்த பிறகும் மறு வாழ்வு இருக்கு, இந்த ஆத்மாவுக்கு அழிவில்லை, நித்திய பரலோகம், நித்திய சொர்க்கம், நித்திய நரகம் என்று இருக்கிறது. இதெல்லாம் தெரியாம ஏதோ செத்து போலாம், வாழலாம், ஜாலியா இருக்கலாம் சொல்ல அறியாம இருக்கிறதே, உண்மை தெய்வத்தை அறியாமல் இருக்கிறார்களே, இது இருள்.
இருள். ஹல்லேலூயா. உண்மை தெய்வத்தை அறியாதது இருள். இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கும் பலி செலுத்துறாங்க, நரபலி செலுத்துறாங்க. வட இந்தியால தன்னுடைய சரீரத்திலிருந்து ரத்தம் வர வைக்கிறாங்க. 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. கால்லாம் வீங்கி ரத்தம் வருது. அவங்களோட நான் பேசி இருக்கிறேன். ஏன்னா நாங்க நைட்லாம் டிராவல் பண்ணிட்டு இருப்போம். அவங்க சொல்லுவாங்க, ஐயா பாவ விமோச்சனம், ஐயா ஐயா நீ அடிக்கப்பட வேணாம்ப்பா, நீ ரத்தம் சிந்த வேணாம்ப்பா. ஆமென். உனக்காக ஒருவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இதை இந்த தேசம் அறிந்து கொள்ளணும். பாவ மன்னிப்பு இலவசம். ஆமென். எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். காசு கொடுக்க வேண்டாம், நீ எங்கேயும் போக வேண்டாம். நீ இருக்கிற இடத்துல உன்னை தேடி வருகிற நல்ல தேவன் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்போ இருள்னா, இன்னும் சொல்றேன், இருள்னா என்னன்னா கடன் பிரச்சனை. ஒரு இருள், கடன் பிரச்சனை. கடன் பிரச்சனை. என்னுடைய பிள்ளைங்க வந்திருக்காங்க. இந்த வருஷத்துல ஒரு 6 months இருக்கும்ல இந்த குடும்பம் சூசைட் பண்ணது. 6 months 4 months 3 months. கவனிங்க. என் பெரிய மக, அவளோட படிக்கிற பிள்ளை 8th standard, இப்பதான் அவன் 9th 8th standard. 2 பிள்ளைங்க பேரண்ட்ஸுக்கு. அவங்க அக்கா, அந்த பிள்ளையோட அக்கா கனடால படிச்சுட்டு இருக்கா. இவரு நல்ல பிசினஸ், ஆனா ஏதோ லாஸ் ஆயிருச்சு. என்ன செஞ்சாங்க தெரியுமா? கனடால இருந்து அந்த பிள்ளைய ஹாலிடேக்கு வந்தோடனே ஒரு நாள் எல்லாருக்கும் விஷம் கொடுத்து 4 பேர் செத்துட்டாங்க. ஏன்? இருள். நாங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறோம், பக்கத்துல திருப்பூர் தொழில் நகரம். திடீர் தொழிலதிபர்கள் தற்கொலை, குடும்பத்துடன் தற்கொலை. ஏன்? கடன் பிரச்சனை. நான் இருள்னா என்னன்னு சொல்ல வரேன்னா, இதுக்கெல்லாம் பின்னால பிசாசு இருக்கிறான். ஜனங்களுக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் இயேசு சொன்னார். அதைத்தான் அந்த வசனம் வாசித்தோம். இந்த உலகத்தில் வந்து அது எந்த மனுஷனாயிருந்தாலும் அவனை இருளை விட்டு வெளிச்சத்திற்கு கொண்டு வர, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கிற ஒரு மெய்யான ஒளியை நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஐயா, எங்களுக்கு அந்த அப்செட், வேதனை. என் மக, அவ கிளாஸ்ல இருக்க எல்லாருக்கும் காஸ்பல் சொல்லுவா. அவ சொன்னா, ஐயோ ஷேர் பண்ணி நான் சொல்லிக்கலாமே. ஹல்லேலூயா. நிறைய பிள்ளைங்க ரீசன்ட்ல கூட அவன் நிறைய பிள்ளைங்களுக்கு ஷேர் பண்ணுவா. ஒரு பிள்ளை வந்து சொல்றானா, எனக்குள்ள சத்தம் கேட்குது, நீ ஒத்துல தகுதியில் செத்துருன்னு. 8th படிக்கிற 9th படிக்கிற என் மகளை கேளுங்க. அவன் நினைச்சிட்டா கடவுள் தான் பேசுறான்னு நினைச்சிட்டான். அப்பதான் இவன் சொல்லியிருக்கா, கடவுள் இல்ல, பிசாசு. அவனைத்தான் பைபிள் திருடன்றது. திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து கடவுள் உனக்கு ஜீவன் உண்டாக, உனக்கு விடுதலை தர, இருளிலிருந்து உன்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வர, உன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தரதான் கடவுள் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். உடனே அவ அக்செப்ட் பண்ணிட்டா. இந்த மாதிரி எத்தனை சாட்சி சொல்ல முடியும்? ஐயா, உங்களை சுத்தி எத்தனை பேர் இப்படி இருள்ல இருக்கிறாங்க தெரியுமா? இருள்ல இருக்காங்க தெரியுமா? ஆமென். என்ன வெளிச்சு நம்ம கிறிஸ்தவங்க, நாளைக்கு நான் சர்வீஸ்ல பேசுறேன், என்ன விடுதலை ஆக்கினா நான் பரலோகம் போயிருவேன்னு சுயநலமா வாழ்கிற கிறிஸ்தவம் இருக்கிற வரைக்கும் இந்தியா எப்படி இயேசுவை அறிந்து கொள்ளும்? நல்ல கவனிங்க. நாளைக்கு உங்க நண்பர்கள் அழைச்சுவாங்க, என்ன பிசாசு இப்படியா இருந்தாலும். ஆமென். இயேசு இந்த கிரவுண்ட்ல அவங்களை விடுதலை ஆக்குவார், வியாதியிலிருந்து விடுதலை தருவார். ஆனா எல்லாத்துக்கும் மேல அற்புத பெருவிழால பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? ஒரு பாவி மனம் திரும்புறது தான் பெரிய அற்புதம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் வேகமாக என் செய்தியை முடிக்கிறேனா? ஆமென். சோ எந்த மனுஷனையும் கடன் பிரச்சனை, உண்மையான கடவுள் யாருன்னு தெரியாது. ரெண்டாவது, எப்ப பார்த்தாலும் பிரிவினைகள், சண்டைகள், இதெல்லாம் இருளின் அதிகாரம் தான். பகை, விரோதங்கள், நான் அடிக்கிட்டே போலாம். வியாதி ஒரு இருள். வியாதி ஏன் வருது? பாவம், பாவத்தின் நிமித்தம் சாபம், சாபத்தின் நிமித்தம் வியாதிகள். அதாவது மழை பெஞ்சா ஜலதோஷம், அதை சொல்லல, தலைமுறை சாபங்கள், தலைமுறை வியாதிகள். இங்க போனா அங்க போ, அங்க போனா அங்க போ, அங்க போனா அங்க போ, அவ்வளவுதான். கை விரிச்சாச்சு, லட்சக்கணக்கில் செலவழிச்சாச்சு, முடியாது. டாக்டர் சொல்லிடுவாங்க. ஆமென். ஆனால் ஆண்டவர்
சொல்றார், நானே உன் பரிகாரியாகிய தெய்வம். இயேசு கிறிஸ்து ஒருவனை விடுதலையாக்கினா அவன் மரண கட்டிலிருந்து கூட விடுதலையாக்குவார். ஒரு முறை இயேசு சீசர்களோட போகிறாரு. முன்னால நாயின் ஊர்னு ஒரு ஊர்ல இருந்து ஒரு விதவை, ஒரே மகன், அவன் அந்த பெண்ணுடைய நம்பிக்கையே அந்த மகன் இறந்துட்டான். அடக்கம் பண்றதுக்கு கொண்டு வர்றாங்க. இயேசு அந்த மகளுடைய, அந்த விதவையுடைய கண்ணீர் கதறுதலை பார்த்து அந்த பாடையை தொட்டு வாலிபனை எழுந்திருந்தார், எந்திரிச்சிட்டான். 4 நாட்களான லாசரு செத்து போய் சகோதரி கூட சொன்னா, இந்த கல்லறையை திறக்காதீங்க ரொம்ப நாருன்னு சொல்லி. ஆனால் கல்லை எடுத்தோன்ன லாசரு வெளியே வாடானா 4 நாளைக்கு அப்புறம் எந்திரிச்சு வந்தான். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு சொல்றேன், இந்த நாட்கள் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அதிகாரப்படுத்தி, ஆவிக்குரிய அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி இந்த ஜனங்களை, தேசத்தை விடுதலையாக்க வேண்டிய நாட்கள் இது. கரங்களை அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பாக்க. ஹல்லேலூயா. வெளிப்படையான அற்புதங்களை கர்த்தர் செய்வார், அதிசயங்களை கர்த்தர் செய்வார். சோ இப்படி நான் சொல்லிட்டே போலாம். ஆனா இந்த இருளை துரத்தணும்னா என்ன செய்யணும்னா, வெளிச்சத்தை உள்ள கொண்டு வரணும். உன் இருள், பாவம் என்கிற இருள், அந்தகாரம் அவன் மூடி இருக்கிறது. அந்த இருளை துரத்துறதுக்கு நான் வெளிச்சத்தை உள்ள கொண்டு வரணும். ஆண்டவர் சொன்னார், நானே இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். ஆமென். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோ இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கவனிங்க, வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது அவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். ஆவியானவராக இருக்கிறார். அவரை யார் கூப்பிட்டாலும் அவருடைய வாழ்க்கைக்குள் வந்து அந்த பரிசுத்த ஆவியானவராக நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமென். அப்போ ஒளி பரிசுத்த ஆவியானவராக எனக்குள் வரும் பொழுது என் வாழ்க்கையில், அதாவது வெளிச்சம், அதை நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், இருளின் மேலே வெளிச்சத்திற்கு அதிகாரம் இருக்கிறது, ஆனா வெளிச்சத்தின் மேலே இருளுக்கு அதிகாரம் இல்லை. இப்ப வெளிச்சம் இங்க இருக்கும்போது யாராவது இருட்டை கொண்டு வர முடியுமா? முடியாது. ஆனா இருள் இருக்கும்போது வெளிச்சத்துக்கு கொண்டு வானா இருட்டு அந்த செகண்ட்ல எங்க ஓடுன்னு தெரியாது. அதே போல இயேசுநாதர் மட்டும் வாழ்க்கையில வந்துட்டார்னா, இயேசுநாதர் மட்டும் குடும்பத்துக்குள்ள வந்துட்டார்னா, நான் சவால் விட்டு சொல்றேன், இந்த ராத்திரி உங்க வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை இருளின் அதிகாரங்களும் சொல்லாம கொள்ளாம ஓடிரும். உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஒளிமயமாக, வெளிச்சமாக கர்த்தர் மாற்றுவார். நம்புறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க சும்மா பிரசங்கம் பண்ணலையா, எங்க வாழ்க்கையில கடவுள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்றினார், உங்களையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. நாளைக்கு நான் தொடர்ந்து பேசுறேன், நேரம் அதிகமாயிட்டே இருக்குது. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நான் நிறைய வசனங்களை சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா தெளிவான சுவிசேஷத்தை நான் அறிவிக்க விரும்புகிறேன். 2 வசனத்தை வாசிங்க, நம்ம ஜெபம் பண்ணிடலாம். ஹல்லேலூயா. Glory to God. Praise be to God. Amen. Glory to Jesus. Hallelujah. 2 கொரிந்தியர் வாசிங்க. 4வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தார் கெட்டு போகிறவருக்கே அது மறைபொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு இயேசுவை அறியாத ஜனங்களுடைய, அவர்களுக்கு, இயேசுவை அறியாதவர்களுக்கு, உண்மை தெய்வமாய் இயேசுவை அறியாதவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு, வெளிச்சமாய் இல்லாததனால பிரபஞ்சத்தின் தேவனானவன் பிசாசு அவர்களுடைய மனதை குருடாக்கிட்டான். உண்மை தெய்வம் யாருன்னு பார்க்க முடியாதபடி அவருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது.
ஆனால் அடுத்த வசனம் என்னது? நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. பிரசங்கிக்கிறோம். தொடர்ந்து வாசித்தீங்கன்னா ஆமென். கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றி அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க நம்மை பண்ணிட்டாரு. அந்த காலத்திலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு நம்மை வரவழைத்தார். இந்த உலகத்தில் இருக்கிற எனக்கு பெரிய கேள்வி, சந்திரனுக்கு அனுப்புறான், இன்னும் சூரியனுக்கு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அதில் நடக்காத விஷயம் தெரியும். செவ்வாய் கிரகத்தில் சைட்டை போட்டு ரியல் எஸ்டேட் பண்ணலான்னு பார்க்குறான், என்னென்னமோ பண்ணுறான். ஆனால் உண்மை தெய்வம் யாருன்னு அவனுக்கு தெரில. ஏன்னா பைபிள் சொல்லுது, அவங்க மனக்கண்களிலே ஒரு திரை இருக்கிறது, மூடப்பட்டிருக்கிறது. நாமும் அப்படித்தான் இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்முடைய கண்களை அந்த திரையை விலக்கினதுனால இயேசுதான் உண்மையான தேவன் அறிஞ்சிட்டோம். அவரை கவனிங்க, இதை நான் சொல்லி முடிக்கிறேன். இயேசு இன்னைக்கு நிறைய இந்தியாவில் சொல்லுவாங்க கட்டாய மத மாற்றம் என்று சொல்லுகிறார்கள். முதல்ல நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன், கிறிஸ்தவம் ஒரு மதமே அல்ல, இது பரலோகத்திற்கு போவதற்கான ஒரே வழி. ஆமென். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவே யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. இவர் யாரு எப்படி தெரியுமா? ஆண்டவர் கதவை தட்டுவார். கதவை தட்டினோடனே நம்ம திறந்தா, நம்முடைய இருதயத்தை திறந்தா, வாழ்க்கையை திறந்தா டக்குன்னு உள்ள வரமாட்டாரு. என்ன செய்வாரு? அங்கேயே நிற்பாரு. எனக்கு நீங்க வேணும் வாங்கன்னு சொன்னதான் வருவாரு. He is very gentle God. இதை தெரியல நம்ம தேசத்திற்கு. இயேசு யாரையும் கட்டாயப்படுத்தல, யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு. அவரே கட்டாயப்படுத்தல, நாங்க எது கட்டாயப்படுத்தணும்? இல்லை. உங்க வாழ்க்கையில இருள் விலகணுமா? உங்க வாழ்க்கையில சமாதானம் வேணுமா? உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் இன்னையிலிருந்து அற்புதம் நடக்கணுமா? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் செத்தன்னா என்னுடைய மறு வாழ்க்கை இருக்கிறதே, என் ஆத்துமா கடவுளோடு வாழணும்னா நான் சொல்றேன், மேல வர்றான், ஃபர்ஸ்ட்ல வர்றான், எட்டி பார்த்து, ஏப்பா கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதா? எப்படி கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதா? கிணறு இருக்குன்னு தெரியாதா? இனிமேலாவது என்ன செய்ய பார்த்து, அடா பாவி மேல வந்தாதான்டா பார்த்து வர்றது. ஏன்னா இது உபதேசம் பண்றது. எங்கேயாவது உட்காந்து என்ன செய்யறது? உபதேசம் பண்றது. அவன் இன்னும் மூழ்கிட்டு இருக்கான், மறுபடியும் சத்தம். அவன் போயிட்டான், மறுபடியும் சத்தம் போடுறான். இன்னொருத்தன் வந்தான், ஐயோ ஐயோ நீ சீக்கிரம் பரப்பர, அங்க கல் இருக்கு பிடி, அந்த மரத்தை பிடி, அந்த செடியை பிடிக்கிறான். பிடிச்சதெல்லாம் கையோட வருது. அவன் சொல்றான், உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அவனும் போயிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறான். இன்னொருத்தன் வந்தான், ஒண்ணுமே பேசல, நேர கிணத்துக்குள்ள குதிச்சான். அவனை பிடிச்சு தூக்கி அவனை காப்பாத்தினான். இந்த மாதிரி தாங்க எத்தனையோ மதங்கள், எத்தனையோ பெரிய பெரிய நான் தான் யோகி, கடவுள் நான் தானே சொல்லிட்டான். நிறைய பேர் எல்லாம் உபதேசம் பண்ணி எல்லாம் இங்க வான்னு காசை வசூல் பண்ணி பெரிய ஆள் ஆயிட்டான். ஆனா ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்த தெய்வம் மனிதனாக பிறந்தார். என்னென்ன பிறந்தார்ன்றதை விட அங்கிருந்து கிணத்துல விழுந்த மாதிரி அவர் இந்த பூமியில மனுஷனா விழுந்து பாவத்தில் அழிந்து கொண்ட மனுக்குலத்தை சிலுவையில தூக்கி எடுத்து, நான் அடிக்கப்படணும், நான் தப்பு பண்ண நான் தானே அடிக்கப்படணுங்க. ஆனா என் மேல வர தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு, அவர் எனக்காக ரத்தம் சிந்தினதுனால பாவியான நான் இன்னைக்கு கடவுளுடைய பிள்ளையாக மாறிவிட்டேன். எங்களை மாற்றின தெய்வம் இன்றைக்கு உங்களையும் மாற்றுவதற்கு உண்மையுள்ளவர். ஆமென். இந்த இருள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடாது. எல்லாரும் கண்களை மூடினால் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். Come on everyone, close your eyes. எல்லாரும் கண்ணை மூடுங்க. ஒரே ஒரு நிமிஷம் நான் ஜெபம் பண்ணி அனுப்பிச்சேன்னா, ஹalleluya glory. எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். இந்த நேரத்தில் யாரும் எந்திரிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன்னா கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுதல், இது கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்தா கூட நிறைய பேருக்கு நடந்திருக்காது. ஆமென். இன்னைக்கு வந்திருக்கிற யாராவது, ஐயா நீங்க சொன்ன மாதிரி கடன் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் வியாதி, சம்பாதிக்கிற பணம் எங்க போகுதுன்னு தெரியல, எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டுல சண்டை, எங்க பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில நிம்மதி இல்லை, என்னென்னமோ செஞ்சு பார்க்கிறேன் ஒன்னும் நடக்கல. நீங்க சொன்னீங்க இருள், தீய சக்திகள். இந்த உலகத்துல ரெண்டு சக்தி, ஒன்று தீய சக்தி, இன்னொன்று தெய்வீக சக்தி. தெய்வீக சக்தி இயேசு கிறிஸ்து ஒருவரே. அந்த வெளிச்சத்தை கொண்டு வரணும்யா. என் வீடு இருள் அடைஞ்சிருக்கியா,
சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. நீங்க சொன்ன மாதிரி என் கணவன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறான். ஆனா இதுவரைக்கும் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. ஆனா இன்னைக்கு இந்த வெளிச்சமாகிய இயேசு எனக்கு வேணும். என் வாழ்க்கை ஒளிமயமா மாறணும், என் குடும்பம் மாறணும். இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தினா நான் உங்களுக்காக விசேஷமா பிரார்த்தனை செய்ய போறேன். நல்ல கை உயர்த்தி எல்லாரும் கண்ண மூடி இருக்கும் போது கையை உயர்த்துறவங்க அப்படி எழுமி நில்லுங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். எழுமி நில்லுங்க, இந்த இருக்கிற இடத்துல எழுமி நில்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக புதிதாக வந்தவர்கள், இதுவரைக்கும் நான் ஏற்றுக்கொள்ளலப்பா, ஆனா இந்த இயேசு எனக்கு வேணும், எனக்கு இந்த இயேசு வேணும். யா நீங்க சொன்ன மாதிரி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருள்ல இருக்கு, என் குடும்பம் இருளில் இருக்கு, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, எனக்கு இயேசு வேணும். யா ஒருவேளை இந்த கிராமத்தில் அச்சன் குளத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க வீட்டில் கூட இருக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துல இயேசுவே எனக்கு நீங்க வேணும், கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசுவே சொல்லுங்க சத்தமா, இயேசுவே நீர் எனக்கு வேணும், உம்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் உள்ளத்துல வாங்க, என் வாழ்க்கைக்குள்ள வாங்க, என் குடும்பத்துக்குள்ள வாங்க, நான் இருள்ல இருக்கிறேன், என்னை வெளிச்சமா மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா உம்மை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே எந்த கை உயர்த்தி எழும்பி நிற்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு எங்களுக்கு தெரியாது, இந்த ராத்திரி அவங்க பிரச்சனை மாறட்டும்பா, வியாதிகள் விலகட்டும் ஆண்டவரே, கடன் பிரச்சனை விடுதலை தாங்கப்பா, அவங்க குடும்பத்தில் சமாதானத்தை தாங்கப்பா, கட்டுகள் இருந்து விடுதலை ஆக்குவீராக. கணவன் குடிப்பழக்கத்தில் அடிமையா இருக்கிறான்னு சொல்றவங்க அந்த குடிப்பழக்கத்தில் விடுதலை தாங்கப்பா, கெட்ட பழக்க வழக்கங்களில் சிக்கி இருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்குவீராக. உம்முடைய ஊழியக்காரனாக இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் இவர்கள் மேலே, இவங்க குடும்பத்தின் மேலே தங்கி இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். உட்காருங்க பார்க்கலாம், உட்காருங்க, ஒரே நிமிஷம் எல்லாரும் உட்காருங்க. ஆமென். நீங்க இன்னைக்கு ஒப்பு கொடுத்த எல்லாரும் ஆமென், நாளைக்கு இந்த சபையில் நடக்கிற ஆராதனைக்கு வாங்க, நாளைக்கு உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அடுத்தது எல்லாரும் கண்ண மூடி, எல்லாரும் கண்ண மூடி ஜெபம் பண்ணலாம். இன்னும் ஒரே ஒரு காரியத்திற்காக நான் ஜெபம் பண்ணி நான் முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் கண்ண மூடி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தண்ணீர்னாலே மூழ்கி பழைய பாவம், இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு கடவுளோட உடன்படிக்கை செய்யறதுதான் ஞான ஸ்நானம். ஆனால் மூழ்கி ஞான ஸ்நானம், எங்க அப்பா ரோமன் கேத்தலிக், எங்க அம்மா சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட், ஆனா அவங்க ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது பழைய மனிதனை புதைக்கும் வண்ணமாக தண்ணீரில் மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியாக திரியேக தேவனுடைய நாமத்தினாலே ஞான ஸ்நானம். அப்பதான் நம்முடைய பெயர்கள் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சில சபைகளிலே தண்ணீர் தெளிக்கிறார்கள், ஒரு சில சபைகளிலே குழந்தை ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். ஆனால் பைபிளுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஞானஸ்நானம் என்கிற வார்த்தையின் மூல பதம் பேப்டைசோ என்றால் மூழ்குதல். பழைய மனிதனை, பாவ மனிதனை புதைத்து கிறிஸ்துவை தரித்து கொண்டு எழும்புதல். அப்படி நான் இன்னும் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கல, ஆனா இன்றைக்கு இப்போ அந்த ஞானஸ்தான சத்தியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு யாராவது இருந்தா உங்க கையை உயர்த்துனீங்கன்னா உங்களுக்காக நான் விசேஷமா ஜெபம் பண்ண விரும்புகிறேன். யாராவது இருந்தா வேகமா. காட் பிளஸ் யூ பிரதர், காட் பிளஸ் யூ தங்கச்சி, நல்ல கை உயர்த்துக்க, நான் உங்க கையை பார்க்க விரும்புகிறேன்னா. ஆமென். ஹல்லேலூயா. glory to God. God bless you. கையை உயர்த்துற உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளும் மோடு உடன்படிக்கை பண்ண அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய வாழ்க்கையில இருளின் அதிகாரங்கள் இனி கிரியை செய்யக்கூடாது. வியாதிகள் பலவீனங்கள் விலகினதற்காக நன்றி ராஜா. கர்த்தர் எங்க மத்தியில் எழுந்தருளி இருக்கிறீங்க. நாளை காலை ஆராதனை மாலை கூட்டத்தில் இன்னும் மகிமையான காரியங்களை செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்க வல்ல கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.